iPlus தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா, சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம். தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து RSS, பாஜக தலைவர்கள் ஒருவரை ஒருவர் விமர்சிக்கும் போக்கு அதிகரித்து வருகிறது. பாஜகவின் தாய் அமைப்பாக கருதப்படும் RSSின் தலைவர் மோகன் பகவத் அண்மையில் கூறிய கருத்துக்கள் பிரதமர் மோடியை மறைமுகமாக விமர்சிப்பதாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளை எதிர்க்கட்சிகளாக பார்க்கக்கூடாது என்றும் தேர்தல் பரப்புரைகளில் கண்ணியம் கடைபிடிக்கப்படவில்லை என்றும் பகவத் கூறியிருந்தார். உண்மையான சேவகனுக்கு தலைக்கணம் இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறியிருந்தார். இதன் பின் பேசியிருந்த மத்திய அமைச்சர் மெக்வால் தங்களுக்கு எதை எப்போது செய்ய வேண்டும் என்பது நன்றாக தெரியும் என வெளிப்படையாக கூறியிருந்தார். இந்நிலையில் RSS மூத்த தலைவர்களில் ஒருவரும் பாஜகவின் கருத்தியல் வழிகாட்டியுமான இந்திரேஷ்குமார், ராம பக்தர்களாக இருந்தவர்கள் தலைக்கணம் பிடித்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்றும் அதனால்தான் அவர்களை வெறும் 240 இடங்களில் கடவுள் ராமர் நிறுத்தி வைத்திருக்கிறார் எனவும் வெளிப்படையாக விமர்சனம் செய்துள்ளார். மிகப்பெரிய கட்சியாக தங்களை காட்டிக்கொள்பவர்களால் பெரும்பான்மை பெற முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பாஜக மற்றும் RSS ஆகிய 2 அமைப்புகளில் உயர் பொறுப்பில் இருக்கும் தலைவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வெளிப்படையான விமர்சனங்களை முன்வைத்து வருவது அரசியல் களத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. iPlus தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா, சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம்.